ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் அசோக் செல்வனுடைய நடிப்பில் இப்போ தியேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற எமக்கு தொழில் ரொமான்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு டைரக்டர்கிட்ட வேலை பார்க்குறாப்புல. அந்த டைரக்டரு காண்டாமிருகம் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து அந்த ஆளை போகிற வரவன் அத்தனை பேரும் வச்சு செய்கிறாங்க. ஏன் நம்ம கதாநாயகனே கலாய்க்கணும் அப்படின்னா கூட எங்க காண்டாமிருக படத்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் விருதாங்க அப்படின்னு தான் கலாய்க்கிறாங்க. அந்த அளவுக்கு செம்மட்டி வாங்குது அந்த படம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம கதாநாயகன் நர்ஸாக இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகி மேலே காதல் வயப்படுறார். இதுக்கப்புறம் இவருடைய காதல் கைகூடிச்சா இல்லையா, கடைசியாக இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மொத்த விமர்சனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காலை கிளியராக நீங்கள் எடுங்க. இந்த படத்தில் குறிப்பாக படத்துடைய செகண்ட் ஹாஃபுக்கு கதைக்களம் நகர்ந்த பிறகு ரொமான்ஸு ப்ளஸ் காமெடி அப்படின்னு இந்த ராமெடி மேட்டர் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே சிரிப்பலைகளை கொண்டு வர்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த டீம் நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. வெங்கி அண்ட் பாலாஜி கேசவன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வசனங்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. நம்ம கிரேசி மோகன் எந்த மாதிரி வசனங்களை கொண்டு வருவாரோ, அந்த டைமிங் காமெடி டெலிவரிஸ் எல்லாத்தையும் அவர் ப்ரெசென்ட் பண்ணுவாரோ, அந்த மாதிரி தான் இவங்க செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு. குறிப்பாக எங்கள் ரெண்டு கதாபாத்திரங்களுக்கு இடையில் உருவாகக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, அந்த கான்ஃப்ளிக்டுடைய கான்சிக்வன்சஸாக என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பின்னாடி இவங்க காட்சி அமைப்புகளாக கொண்டு வந்தது. அதுவும் செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறதே 4 கதாபாத்திரங்கள் தான். முதல்ல நம்ம கதாநாயகன் கதாநாயகி அசோக் செல்வன், அவந்திகா மிஸ்ரா, இந்த 2 பேர்த்துக்கும் இடையிலான அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள். அது முதல்ல நம்ம 12th மேக்ஸ் மாதிரி எப்பா ஒர்க் அவுட் ஆகிறதுக்குள்ளே முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்படி இப்படி மேட்ச் பண்ணி 2 பேரும் பர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணிடுறாங்க. இது போக ஊர்வசி ஆகட்டும், பகவதி பெருமாள் ஆகட்டும், இவங்க 2 பேருடைய கதாபாத்திரங்களே ரொம்ப சின்ன கதாபாத்திரங்கள் தான். பட் கிடைச்ச ஸ்பேஸில் ஸ்கோர் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, அது 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் ஊர்வசி என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும், சரக்கை போட்டு நம்ம பகவதி பெருமாள் ஒரு விஷயத்தை பேசுவார். நான்லாம் ஒரு காலத்தில் நான் எப்படி லவ் பண்ண ஆரம்பித்தேன்னா அப்படின்னு, அந்த முதல்ல அவர் எப்படி லவரை மீட் பண்ணேன் அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்லுவார். அது செம டைமிங்கான ஒரு டெலிவரி. அது 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் போக சப்போர்ட்டிங் காஸ்ட்டுமே எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை அழகாகவே கொண்டு வந்திருந்தாங்க ஸ்க்ரீனில். அதை பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. கணேஷுடைய சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக இந்த கதைக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை முடிஞ்ச அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்காரு. நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக்கில் சாங்ஸ் எனக்கு ஓகேன்னு தான் பட்டுச்சு, அவ்வளோ இம்ப்ரெசிவாக எனக்கு படலை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் 80s 90s இருக்கக்கூடிய ஒரு சில அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் இந்த படத்துக்குள்ளே அங்கங்கே அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அது காமெடி மூமெண்ட்ஸுக்கும் சரி, அந்த ரொமான்ஸ் மூமெண்ட்ஸுக்கும் சரி, இது 2க்குமே அது நீட்டாகவே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். கதையாக பார்க்கும்போது இது ஒரு அறதப்பழசான கதைங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கதைக்களங்கள் படங்கள் நிறைய பார்த்துட்டோம் நம்ம தமிழ் சினிமாலேயே கூட. அப்படி ஒரு படம் தான் இது. ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் முடிஞ்ச அளவுக்கு அதை அந்த ராமெடி மூமெண்ட்டாக இவங்க கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களே ஒளிய ஃபஸ்ட் ஹாஃப் செல்ஃபே சுத்தமாக எடுக்கலை. கம்ப்ளீட்டாக கிளீஷேவாகத்தான் இருக்குது மொத்த ஃபஸ்ட் ஹாஃபுமே. ஈவன் ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேர்த்துக்குமான அந்த முதல் மீட்டப் இருக்குது பாருங்கள், அதுவே எப்பா சாமி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்குது. எந்த ஒரு இம்பேக்ட்டுமே நமக்குள்ளே பெருசாக விடவே இல்லை. ஸோ படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் அந்த 1 மணி நேரம் இருக்குது பாருங்கள், அதுவே ஒரு மிகப்பெரிய லெட் டவுன் தான். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகத்தான் பார்க்கணும். அதை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஓரளவு கலகலன்னு உங்களை எடுத்துகிட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் கதாநாயகன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படத்துடைய டைட்டிலே தான் தெளிவாக சொல்லிட்டாங்களே, எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படின்னு. அவருக்கு தொழிலே ரொமான்ஸ் தான். அவர் அந்த கரியரை என்ன பண்ணார், கடைசியாக அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அடுத்த லெவலுக்கு ஏதாவது போனாரா, அந்த பக்கமே இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணவே கிடையாது. ஹீரோ ஹீரோயின் பின்னாடி சுற்றுறதையே முழு நேரம் தொழிலாக வச்சுட்டு திருறாப்பிலே ஒழிய அந்த கதாபாத்திரமே அந்த அளவுக்கு தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இது போக செகண்ட் ஹாஃபில் ஒரு சில விஷயங்கள் காமெடியாக கலகலன்னு நம்ம என்கேஜ் பண்ணால் கூடவே ஒரு சில விஷயங்கள் அது ஸ்டேஜிங் பண்ணப்பட்ட விதத்தில் கொஞ்சம் சீரியல் பார்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் விடுது. இதுவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரியே படத்துடைய செகண்ட் ஹாஃபையும் எடுத்திருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த படத்தில் ஹீரோ வேலை வைப்பாரே ஒரு டைரக்டர், அவர் எடுப்பாரே ஒரு படம் காண்டாமிருகம்னு, அதே பேரத்தை இந்த படத்துக்கு நீங்கள் வச்சுருக்கணும். ஆனால்
ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொதப்பலாக போனால் கூட செகண்ட் ஹாஃபை ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக கலகலன்னு இவங்க கொண்டு வந்ததுனால நம்மளை பொறுத்தளவுக்கு ஓவராலாக ஒரு ஓகே வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடல்கானடை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு யூஏ சர்டிஃபைடு படம் தான். பட் ஸ்டில் இதில் கிளைமேக்ஸில் 2 லிப்லாக் இருக்குது. அதை வச்சு கடைசியாக குழந்தைகளோடு பார்க்க முடியாமல் பட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.